உடனே சீமானு கொண்டிருக்கிறார். ஆமா, எல்லாத்துக்கும் வைப்பீங்களா? நாங்க உடைப்போம். எதை உடைப்பீங்க? கலைஞரின் பெயரில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற பன்னோக்கு மருத்துவமனை உடைப்பீங்களா? ஒட்டச்சு பாருங்க, கை இருக்காது. பாப்பமா, கலவேக்காடு சீமான் வாய் ஜாஸ்தி ஆகிடுச்சு, மனநிலை சரியில்லாதவர், கருணாநிதியை பேச என்ன தகுதி இருக்கு, கையே இருக்காது பாத்துக்கோ, அறிவு இருக்கா உனக்கு, வக்கில்ல. சீமான் பேசுறதுக்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க கூட்டத்துல அவங்க தம்பிங்க கை தட்டுறானுங்க. கருணாநிதி பெயரை வைக்காம உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணு பேரா வைக்க முடியும்? நல்லா பேசுறல செந்தில வராரு. கருணாநிதி திட்டத்தை கொண்டு வந்தாரு. கருணாநிதி படிச்சிருக்க முடியாது, பெண்கள் தலை நிமிர்ந்திருக்க முடியாது. இன்னும் உருட்டுங்கடா, இப்படி உருட்டியே பொழப்பு நடத்துங்கடா. அயோக்கிய பயலுங்களா பாருங்க, எப்படி எல்லாம் ஏமாத்துறானுங்க பாருங்க. வர்ற மாதிரி பேசினா பயந்துருவோமா நாங்க? உண்மையாவே சொல்றேன், செந்தில்வேல் இப்படி எல்லாம் பேசும்போது அந்த காணொலி பார்க்கும்போது உண்மையாவே எங்களுக்கு சீரியஸே ஆகல. நீ பேசுற பேச்சை பார்த்தா சீரியஸ், என்னடா இப்படி பேசுற, கோவம் எங்களுக்கு கோவம் வந்தா பரவாயில்ல, கோவமே வரமாட்டேது. உன் முக ராசி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. நீ அண்ணன் சீமான திட்டி காணொலி போடுற, அது கருணாநிதிக்கு சொம்பு அடிச்சு கொண்டு. தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, இந்த காணொலியில் திராவிட அடிவருடி, திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து பிழைக்கக்கூடியவர், நன்றி கெட்ட நாய் அப்படின்னாலும் சொல்லி நாயோட அவரை ஒப்பிடக்கூடாது. ஏன்னா நாய் நன்றி உள்ளது. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் அவர். அந்த மனுஷனை நாயோடலாம் ஒப்பிடக்கூடாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒருத்தர்னு சொல்லலாம். அதாவது குரலற்றவர்களின் குரலா ஒழிப்புன்னு சொல்லுவாப்ல, ஆனா எந்த இடத்துலையும் குரலற்றவர்களின் குரலா ஒலித்ததே கிடையாது. மாறாக திமுகவின் குரலாக, ஸ்டாலினின் குரலாக, உதயநிதியின் குரலாக தமிழ்நாட்டில் ஒலிச்சிட்டு இருக்காரு. தமிழ் கேள்வி செந்தில் பேரை பாருங்க, தமிழ் கேள்வி. அது என்ன தமிழ் கேள்வி? திராவிட கேள்வி செந்தில் அநாகரிகமாக அண்ணன் சீமான் குறித்து தற்போது பேசியிருக்காரு. சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதாவது எல்லா இடத்துலையும் நீங்கள் கருணாநிதி பெயரை வைக்கிறீங்க, எந்த திட்டத்தை தொடங்கினாலும் கருணாநிதி பெயரை வைக்கிறீங்க, மதுக்கடைக்கும் கழிவறைக்கும் மட்டும்தான் கருணாநிதி பெயரை வைக்கலட்டீங்க. நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் இன்னைக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு எல்லா திட்டத்துக்கும் கருணாநிதி பெயர் வைக்கிறீங்களே, நான் ஆட்சிக்கு வரும்போது அதை அகற்றுவேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரு. அதே போல மெரினா கடற்கரை தான். உண்மையாவே மெரினா கடற்கரை தானே, சமாதி கிடையாதுல. ஆனா இன்னைக்கு சமாதியா மாத்தி வச்சிருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் சமாதியா இருக்காது, கடற்கரையாகத்தான் இருக்கும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. கருணாநிதி அவர்களை பத்தி எல்லாம் வாய் திறந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசினா, கருணாநிதி வீட்டில் போடக்கூடிய அந்த எலும்பு துண்டை கவி கொண்டு பிழைக்கக்கூடிய பிழைப்புவாதிகள், குறிப்பா இந்த செந்தில்வேல் போன்ற நபர்கள் எல்லாம் சும்மா இருப்பார்களா? காணொலி வெளியிட்டு இருக்காங்க. அந்த காணொலியில இந்த செந்தில்வேலு ஆக்ரோஷமா பேசியிருக்காருங்க. அதாவது அண்ணன் சீமான் அண்ணன் கைய இருக்காது என்ற அளவுக்கெல்லாம் பேசியிருக்காப்ல. முதல்ல அவர் அந்த காணொலியில பேசின ஒரு சில வார்த்தைகளை நான் பயன்படுத்துற பாருங்க. அறவேக்காடு சீமான் வாய் ஜாஸ்தி ஆகிடுச்சு, மனநிலை சரியில்லாதவர், கருணாநிதியை பேச என்ன தகுதி இருக்கு, கையே இருக்காது பாத்துக்கோ, அறிவு இருக்கா உனக்கு, வக்கில்ல. சீமான் பேசுறதுக்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க கூட்டத்துல அவங்க தம்பிங்க கை தட்டுறானுங்க. கருணாநிதி பெயரை வைக்காம உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணு பேரா வைக்க முடியும்? நல்லா பேசுறல செந்தில வராரு. முத்தமிழ் அறிஞர் அவர், தொட்டுப்பார் அளந்து பேசணும் வாய அப்படின்னு பேசியிருக்காருங்க. என்ன ஒரு முட்டு, அதுல எவ்வளவு திமுறோட பேசியிருக்காரு பாருங்களா. அறவேக்காடு சீமானுங்களா. நான் கேட்கிறேன், ஊடகவாதிகள் பல பேர் இருப்பீங்க, நீங்க அந்த ஒளிவா இங்க எடுத்துக்கொண்டு மக்கள் கிட்ட போயிட்டு கேளுங்க, தமிழ்நாட்டில் அறவேக்காடு யாருன்னு கேளுங்களா. எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆக சிறந்த அறவேக்காடை யார சொல்லுவாங்க? தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சரை சொல்லுவாங்க. அவர் வேணா அறவேக்காடா இருக்கலாம். ஆனா சீமான் அவர்கள் அறவேக்காடெல்லாம் கிடையாதுங்க. உலக அரசியலை மக்கள் கிட்ட கற்பிக்கிறாரு. அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை தமிழ்நாட்டில் பேசுறாரு. நாமளே ஆச்சரியப்பட்டு பார்க்கறது உண்டு. என்னடா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்தாலும் துண்டு சீட்டு இல்லாம மேடையில பேசுறாரு, எவ்வளவு சிந்தனையோட இருக்காரு. இப்படி ஒரு பேச்சாளர், ஆகச்சிறந்த சிந்தனையாளர் தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதிடா? எல்லாம் மனிதர்களுக்கான அரசியலை பேசுறாங்க. ஆனா சீமான் அவர்கள் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுறாருன்னு சொல்லிட்டு பல பேர் ஆச்சரியப்பட்டு போறாங்க அண்ணனுடைய பேச்சை பார்த்து. ஆனா
துண்டு சீட்டு இல்லாம கட்சியின் பெயரை கூட சொல்ல மாட்டாப்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். அந்த கட்சியில ஆதரவா இருந்து கொண்டு இந்த செந்தில்வேலு அண்ணன் சீமானை பார்த்து அறவேக்காடுன்னு பேசுறாருங்க. இதெல்லாம் என்ன கொடுமையா இல்ல? செந்தில், உனக்கே சிரிப்பா இல்லையா? தமிழ்நாட்டில் அறவேக்காடு யாருன்னு உனக்கே தெரியும். நீ அவர்களுக்கு தான் முட்டு கொடுக்குற. காசு வருதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் கூவக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? நீ காசுக்காக தானே தற்போது கூவிட்டு இருக்க. அதே போல பாருங்களா, சீமான் எது பேசுறாலும் பைத்தியக்கார தம்பிங்க கை தட்டுறாங்கன்னு திமிர்ல பேசுறது. நீ என்ன பண்ற? மதவாத சக்தியை எதிர்க்கிறன்னு பேசுவே நீ. நான் மோடியை கால் உன்ற விட மாட்டேன்னாலும் பேசிட்டு இருப்பேன் நீ. டெல்லிக்கு போனாரு ஸ்டாலின், ஆனா அங்க போன ஸ்டாலின் மண்டி தான் இட்டாரு, அங்க போன உதயநிதி மண்டி தான் இட்டாரு. ஆனா நீ அதை மறைப்ப. அப்ப திமுக என்ன செய்தாலும், திமுக அயோக்கியத்தனம் பண்ணா ஆதரிப்ப, சாதிய சிந்தனையோடு திமுக செயல்பட்டா ஆதரிப்ப, பாஜகவோடு இந்த திமுக துணை போனா ஆதரிப்ப, அவர்கள் மேல வன்மத்தை கக்குவ. நீ தாண்டா பைத்தியக்காரன். நாம இப்படியெல்லாம் பேசுறதுக்கு விரும்பலைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த செந்தில்வேல் ஊடகத்துறையில பயணிச்சாரு. அவரை வெளியேற்றின பிறகு நாம் தமிழர் கட்சி உறவுகள் பல பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. நல்ல ஊடகவியலர்ப்பா, ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்ப்பான்னு நம்ம பாராட்டணும். அவருக்கெல்லாம் ஆதரவாக நின்றோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணத்துக்காக, பணம் கொடுக்குறாங்க என்பதற்காக தன்மானத்தை அடகு வச்சுட்டு உண்மையை மறைச்சு இப்படியெல்லாம் பிழைக்கிறாருங்க. இப்படியாப்பட்ட பிழைப்புவாதியை விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியுங்களாங்க? நீங்கள் சொல்லுங்க. அது திமிரு பாருங்க. இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் மேலே ஒரு விமர்சனத்தை வச்சா அதை விமர்சனமாக முன்வைக்கணும். அதை விட்டுட்டு கருணாநிதி பெயர் வைக்காம உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொண்ணு பேரையா வைக்கிறது அப்படின்னு பேசுறது. டேய், திமுக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? திமுக ஆட்சியில பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நீ எல்லாம் பேச வந்துட்ட. பண்றது பூராவே அயோக்கியத்தனம், பண்றது பூராவே திருட்டுத்தனம். திருடர்களுக்கு துணை போய் கொண்டு அண்ணன் சீமான் அவர்களை ஒருமையில பேசுறது, திமிர்த்தனத்துல பேசுறது. நாங்கள் ஐயா ஸ்டாலினை பேசினா சும்மா இருப்பீங்களா நீங்கள்? ஐயா ஸ்டாலின் குறித்து ஏதாவது ஒரு கருத்து வெளியிட்டா கூட கைது செய்கிறீங்க, சிறையில் அடைக்கிறீங்க, அவர்கள் மேலே வழக்கு பதிவு செய்து எச்சரித்து அனுப்புறீங்க. ஸ்டாலின் குறித்தோ தமிழ்நாடு அரசு குறித்தோ எதுவும் பேசக்கூடாது, வாய் திறக்கக்கூடாது. ஆனால் சீமானுக்கு ஆதரவாக பேசினா கூட மிரட்டல் கொடுக்குறீங்க. நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க திமிர்த்தனத்தில்? அது கை இருக்காது. மிரட்டுற பாருங்களா, கை இருக்காதுங்களா? இந்த செந்தில்வேல் மேலே வழக்கு பதிவு செய்யணும். ஒரு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை கை இருக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. என்ன பண்ணுவீங்க? அடிச்சிருவீங்களா நீங்க? ஏ, கொடுத்த காசுக்கு மேல கூவாத. ரொம்ப ரொம்ப கூவுற நீ. எங்களுக்கே என்னயா இந்த மனுஷன் இப்படியெல்லாம் கூவுறாருன்னு சொல்லிட்டு தோணுது. இப்படியெல்லாம் பிழைக்கணுமா? நாயும் பிழைக்கும். ஐயோ, மறுபடியும் மறுபடியும் இந்த மனுஷனை நாயோட ஒப்பிடுறனே, என்னை மன்னிச்சிருங்க. நாய் உண்மையாவே நன்றி உள்ளதுங்க. நாயோடெல்லாம் செந்தில்வேல் போன்ற மனிதர்கள் எல்லாம் ஒப்பிடவே கூடாது. கருணாநிதி வாரிசு அவர், கருணாநிதியின் கொள்கையை பின்பற்றக்கூடியவர். அவர் ஏதாச்சும் திட்டணும்னா கருணாநிதின்னு திட்டிட்டு போயிடும். நான் கருணாநிதி செந்தில திமுர் தானே இது? அண்ணன் சீமான் குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இவர் கேட்கிறாரு, கருணாநிதி பத்தி பேசுவதற்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு? கருணாநிதினா மனித புனிதரா கருணாநிதி அவர்கள்? எங்க கண்ணு முன்னாடியே எங்க இனத்தை கொண்டு குவிப்பதற்கு காரணமாக இருந்த மனிதர் தான் கருணாநிதி. உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கருணாநிதி திட்டத்தை கொண்டு வந்தாரு. கருணாநிதியில் நான் படிச்சிருக்க முடியாது, பெண்கள் தலை நிமிர்ந்திருக்க முடியாது. இன்னும் உருட்டுங்கடா, இப்படி உருட்டியே பொழப்பு நடத்துங்கடா. அயோக்கிய பயலுங்களா பாருங்க, எப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க பாருங்க. கருணாநிதியை பத்தி பேச சீமானுக்கு தகுதி இல்லை. வேற யாருக்கு தகுதி இருக்கு? வேற யாருக்கு? உனக்கு தான் தகுதி இருக்கா? உனக்கு அண்ணன் சீமானை பத்தி பேச ஒரு துளி அளவு கூட தகுதி கிடையாது உனக்கு. நீ எல்லாம் பேசுற காசுக்காக பேசுறவன், நீ வாடகை வாயினி, காசுக்காக பேசுற நீ அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். பதில் சொல்லி நீ பாப்போம். நீ நாளைக்கே அதிமுக யாராச்சும் காசு கொடுத்தா அவர்களுக்கு ஆதரவா பேசுவ, பாஜக யாராச்சும் காசு கொடுத்தா அவர்களுக்கு ஆதரவா பேசுவ. உனக்கு என்ன கொள்கை இருக்கு? உனக்கு என்ன கோட்பாடு இருக்கு? கொள்கை கோட்பாடு இருந்தா நீ திமுகவுக்கு முட்டு கொடுப்பியா? சொல்ல கொடுப்பியா? ஏன் கருணாநிதி பெயர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தை தொடங்கினாலும் வைக்கணுமா? வேற யார் பெயர் வைக்க கூடாதா? ஏன் காமராசர் பெயர் வைக்க கூடாதா? அயோத்திதாசர் பண்டிதர் பெயர் வைக்க கூடாதா? எங்க ஐயா சங்கரலிங்கனார் பெயர் வைக்க கூடாதா?
தமிழ் முன்னோர்களெல்லாம் பல பேர் இந்த இனத்துக்காக போராடலையா, பாடுபடலையா? கருணாநிதி மட்டும்தான் பாடுபட்டாரா, போராடினாரா? இதெல்லாம் என்ன ஏமாத்து தானே, திமிர்த்தனம் தானே. இந்த திமிர்த்தனத்தில் இந்த செந்தில்வேல் போன்ற நபர்கள் எல்லாம் சும்மா கோவப்படுற மாதிரி பேசுனா பயந்துருவோமா நாங்கள்? உண்மையாகவே சொல்கிறேன், இந்த செந்தில்வேல் இப்படியெல்லாம் பேசும்போது அந்த காணொலியை பார்க்கும்போது ஐயோ இந்த இவர் வேற காமெடி பண்ணிட்டு இருக்காப்புல, உண்மையாகவே எங்களுக்கு சீரியஸே ஆகலை. நீ பேசுகிற பேச்சை பார்த்தா என்னடா இப்படி பேசுகிற, எங்களுக்கு கோவம் வந்தால் பரவாயில்ல, கோவமே வரமாட்டுது. உன் முக ராசி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. நீ அண்ணன் சீமானை திட்டி காணொலி போடுற, அது கருணாநிதிக்கு சொம்படிச்சு கொண்டு. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. காசு கொடுக்குறாங்க என்பதற்காகலாம் இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது. மிஸ்டர் செந்தில்வேல் திருந்துங்க, திராவிட செந்தில்வேல். என்ன பொழப்பு இது, சச்ச. அதாவதுங்க, இவர்களை போல மட்டும் வாழ்ந்துடவே கூடாதுங்க, அப்படியாப்பட்ட வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்துடவே கூடாதுங்க. அப்படியாப்பட்ட ஒரு கேவலமான வாழ்க்கையை தான் இந்த செந்தில்வேல் போன்றவர்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அண்ணன் சீமானுக்கு கை இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த செந்தில்வேல் மிரட்டி வீடியோ போட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழிவொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.